இந்த விஷயம் வந்து நான் ரொம்ப தெளிவா நான் சொல்றேன். இது வந்து உச்சநீதிமன்றத்திலையும் அவங்களுடைய என்ன சொல்றது ரைட் டு ஸ்பீச்சுக்கு நம்ம தடை போட முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த விசாரணை இன்னைக்கு நடக்கல. சம்பவம் நடந்து ஏறக்குறைய 1 வருஷம் ஆக போகுது. அப்ப வந்து மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் வந்து ஒரு SIT போட்டாங்க. அந்த இன்னைக்கு உளவுத்துறை ஐஜியா இருக்கிற அர்ஷா கார்க் அவர்களுடைய தலைமையில தான் அந்த SIT நடந்தது. அந்த SIT விசாரணை பண்ணாங்க. அந்த SIT விசாரணையில நம்ம மக்கள் போய் அப்பீராகி அவங்களுடைய வாக்குமூலத்தை கொடுத்திருக்காங்க. அந்த வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி இப்ப உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில நீங்க வந்து ஒரு CBI விசாரணை நடக்குது. இந்த CBI விசாரணையிலையும் மக்கள் ஏற்கனவே அப்பீராகி மக்களுக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் விசாரணை ஏற்கனவே நடந்து முடிந்து மக்களுடைய வாக்குமூலம் பதிவு பண்ணப்பட்டுருச்சு. இதற்கப்புறம் வந்து இந்த ஒரு எளிய பணியானை வாங்குறதுனால மக்கள் போய் அதை மாத்தி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல நம்பருக்கு என்ன இடம் இருக்கு? இல்ல அது வந்து இல்ல அது 2 விதமா நம்ம பார்க்கலாம். நீங்க வந்து சாட்சிகளை அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுதான் நம்ம சொல்றோம். சாட்சிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு இனி என்ன இருக்கு? சாட்சிகள் வந்து ஏற்கனவே வந்து போய் டெஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. இனிமே புதுசா இன்னைக்குதான் ரெஜிஸ்டர் FIR ஆகிருக்கு, இன்னைக்குதான் CSR போட்டிருக்கோம். இனிமே போய் சாட்சிகள் சொல்லுவாங்கிறது அல்ல. அது இல்ல நீங்க வந்து அவங்க என்ன நம்ம பாப்போம் என்ன சொல்றீங்களோ இல்ல நீங்க வந்து இந்த வழக்கு வந்து ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துக்கு போயிருச்சு. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெட்டிஷன் இல்ல அதாவது ஏற்கனவே நீங்க கேட்கிற கேள்விக்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் பதில் சொல்லியிருக்காங்க. அவர் ஒருத்தருடைய ஒரு பேசும் உரிமையை நம்ம மறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் கருத்து சொன்னதுனால திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களோட மனுவை வாபஸ் வாங்கியிருக்காங்க. அது ஸ்பீக்ஸ் மோர் தென் தட் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எல்லார் மேலேயும் அழுத்தம் இருக்கு. இப்ப முதலமைச்சர் மேல ஒரு பெரிய அழுத்தம் இருக்கு. நீங்க வந்து ஒரு முதலமைச்சரா இருக்கிறவர் தன்னுடைய ஒரு அரசியல் கட்சியினுடைய நிகழ்வுல இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படிங்கிற வேதனை அவருக்கு இருக்கும்ல. அப்ப அவர் கரூருக்கு வந்துட்டு என்ன சொல்லணும் நம்ம எதிர்பார்க்கிறோம். கரூர்ல வந்து அவர் என்ன ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை பத்தி அவர் பேச முடியாது. கரூருக்கு வந்து அவர் இந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் கரூருக்கு முதல் முறையா வர்றாரு. அப்ப நிச்சயமாக அதை பத்தி கருத்து சொல்ற தன்னுடைய மனக்குமுறலை சொல்கிற ஒரு உரிமை வந்து முதலமைச்சருக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அததான் முதலமைச்சர் செஞ்சிருக்காரே ஒழிய அவர் வந்து நான் என்ன பண்ணிருப்பேன் அப்படிங்கறத சொல்றாரு. அவருடைய தரப்ப சொல்றாரு. அவர் மேல குற்றச்சாட்டுகள் அநீதியாகவோ இருக்கிறப்ப அப்ப யாரும் அதை கேட்கறது இல்ல. நீங்க ஒரு நீதி விசாரணை இருக்கிறப்ப முதலமைச்சர் மேல மட்டும் நம்ம குற்றம் சாட்டலாமா? சாட்டக்கூடாதானே? அவர் நீதி விசாரணை அவர் கருத்து தான் சொல்லியிருக்காரு. ரொம்ப தெளிவா நீங்களும் அங்க இருந்தீங்க. அவர் தெளிவா நான் காவல்துறை இப்படி பண்ணிருந்தா நான் இப்படி பண்ணிருப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. திரும்பி அவர் ஏற்கனவே போயிருக்காரு பெரம்பலூர்ல. அந்த கருத்து சொல்றதுக்கான உரிமை முதலமைச்சருக்கோ இல்ல அமைச்சர் ஆதவர்ஜன் அவர்களுக்கோ இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன்.